எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ ஆடி மாதத்துல அடுத்து வரவிருக்கிறது வரலட்சுமி பண்டிகை, வரலட்சுமி விரதம் அப்படின்பா. இது எப்போ வருது அப்படின்னா ஆடி 2வது வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் வருகின்ற 2வது வார வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா பௌர்ணமிக்கு முதல் நாள். ஆவணி மாதமும் ஆடி மாதமும் அதுக்கு பௌர்ணமி வரும் இல்லையா, அந்த பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம் பண்டிகை கொண்டாடுறோம். ஏன் இந்த பண்டிகை கொண்டாடுறோம், எப்படி இது உருவாச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன கதை சுருக்கம். ஒரு முறை சிவபிரான் என்ன பண்றாரு, கைலாயத்துல இருக்கார். அவரை போற்றி எல்லாரும் பாட்டு பாடுறா. நாரதர் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. அப்போ நந்தி நாரதர் எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா, எல்லாம் பண்றா. அந்த இடமே அழகா பூக்கள் எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மலை பகுதி இல்லையா, அப்படியே அந்த பனி மூட்டத்திலையும் அந்த அந்த குளிர்ந்த காற்று அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த குதூகலமா இருக்கு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அப்போ பார்வதி தேவி அந்த உள்ள நுழையும் போது அவளுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவரு சிவபிரான் சந்தோஷமா இருக்கா, பக்தாளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், பாட்டு பாடுறா, டான்ஸ் ஆடுறா. அந்த இயற்கை எழில, அந்த மலைப்பகுதியோட அந்த இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருக்கே இந்த இடம், இவ்வளோ சந்தோஷமா இருக்காளே இங்க இருக்கவா, ஈவன் சிவபிரானும் சந்தோஷத்தை கொடுக்கிறவரும் சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, சிவபிரான் கிட்ட கேக்குறா. இதே சந்தோஷமும் இதே லக்ஷ்மி கடாட்சமும் இதே ஒரு கலையான ஒரு இதுவும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு சிவபிரான் சொல்றாரு, வரலட்சுமி பூஜை, அந்த பூஜையும் விரதத்தையும் அனுஷ்டிச்சா இதே மாதிரி சந்தோஷமும் சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இது இந்த கதை ஸ்கந்த புராணத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, சாருமதி அப்படிங்கிறவா அவ என்ன பண்றா, ஒரு நல்ல குடும்ப பெண்மணி, மனைவிக்குண்டான கடமையை செய்யறா, அவ மாமனார் மாமியார கவனிச்சுக்கிறா, அவளோட குழந்தைகளை அத்தனை பேணி வளர்க்கிறா, அவளுடைய குடும்பத்தை அவ்வளவு அழகா கட்டுக்கோப்பா அழகா நடத்திட்டு வரா, பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றா. அவ என்ன ஒரு வீட்டுக்குள்ள எப்படி ஒருத்தர் இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி எல்லாரோடையும் பிளெக்சிபிளா, ஒரு சிறந்த பக்தையா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கா. பெருமாளுக்கு லக்ஷ்மி தாயாருக்கு உடனே இவளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அவளோட கனவுல தோன்றி, நீ நீ குடும்பம் நடத்துற விதமும் உன்னுடைய நீ எல்லார்கிட்டையும் பழகுற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இவ்வளவு பண்ணும்போது எனக்காக இந்த வரலட்சுமி விரதமும் என்ன வேண்டி நீ இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டுட்டு அது எப்படி பண்ணணும்னு அவளே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றா. இதெல்லாம் கனவுல வருது. கனவு முடிஞ்ச உடனே பெருமாள் போயிடுறா. உடனே சாருமதிக்கு ஒரே சந்தோஷம், நம்மளுடைய கனவுல பெருமாள் ஒண்ணு சொல்லிட்டு போறதுன்னா அதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பெண்களை எல்லாமும் கூட்டிட்டு ஒரு அந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமிக்கு முதல் நாள் பெருமாள் சொன்னபடியே என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி அந்த வரலட்சுமி தேவிக்கு பூஜை பண்றா. அவளுக்கு எல்லா அருளும் லக்ஷ்மி தேவியோட இதால கிடைக்கிறது. இதுதான் வரலட்சுமி விரதம் உண்டான கதை. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு சின்ன கதை இருக்கு இதுலயே. சிவபிரானும் பார்வதி தேவியும் பகடை ஆடுறா. பகடை ஆடுறதுக்கு யாரானா ஒருத்தா வேணும் இல்லையா, ஜட்ஜா ஒருத்தா இருக்கணும் இல்லையா. அப்போ அவ என்ன பண்றா, சித்திரநேமி அப்படிங்கிற ஒரு பொண்ணை அவ நியமிக்கிறா. நீ பார்த்து சொல்லு யார் இந்த மாதிரி வெற்றி பெறா இதுலன்ட்டுன்னு. உடனே சித்திரநேமி பார்த்துட்டு சிவபிரான் தான் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சிருக்கான்றா. பார்வதி தேவிக்கு உடனே கோவம் வருது, நீ பொய் சொல்றியா, நான் வின்னா இருக்கேன்னு சொல்றதை விட்டுட்டு நீ சிவபிரான் வின்னா இருக்காருன்னு சொல்றியே, உனக்கு தொழுநோய் வந்துட்டோன்னு சாபம் விட்டுடுறா. உடனே சித்திரநேமிக்கு பயம் ஆயிடுறது, என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பி பார்வதி தேவி கிட்டேயே போய், தேவி நான் ஒண்ணுமே பண்ணலையே, நீங்களா என்ன நியமிச்சுங்கோ, நான் யாரு வின்னானாலும் அவளை சொன்னேன், இதுல என்னோட தவறு ஒண்ணுமே இல்லை, இந்த தொழுநோயை போக்குறதுக்கு வழியே இல்லையான்னு கெஞ்சரா மன்றாடுறா.
உடனே பார்வதி தேவி கொஞ்சம் மனசு இளகி, எங்கெல்லாம் வரலட்சுமி பூஜை இருக்கோ அங்கெல்லாம் போய் அதுல நீ ஈடுபடு. அப்போ இந்த தொழுநோய் தன்னால மறையுன்றா. அதே மாதிரி அந்த சித்திரநேமியும் எல்லா வரலட்சுமி வீட்டுல யார் யாரெல்லாம் கொண்டாடுறாளோ அங்கெல்லாம் போய் அந்த தொழுநோய் அவளுக்கு நிவர்த்தியாருது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, வரலட்சுமி பூஜை, இந்த ஆடி மாதம் வருகின்ற வரலட்சுமி பூஜைய நேம நிஷ்டமா அவ வீட்லயும் அவளுக்கு பெரியவா சொல்லியிருக்கிற மாதிரி நடத்தும் பொழுது நம்மளுக்கு சகல சம்பத்துக்களும் வரும் அப்படின்ற ஐதீகம். இன்னொன்னு கதை என்ன அப்படின்னா, சத்யபிரதன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவரு விதர்பா அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். ரொம்ப நல்ல விஷ்ணு பக்தன். லக்ஷ்மி தேவி மேல அவ்வளோ ஈடுபாடு. லக்ஷ்மி நாராயணன் மேல அத்தனை ஒரு பக்தி. நாட்டை அத்தனைன்னா சிறப்பா ஆட்சி பண்ணி வந்தார். அவருக்கு என்னன்னா, இந்த வரலட்சுமி விரதத்தை கேட்டுட்டு அவரும் தன்னுடைய மக்களும் தன்னுடைய ராணி நாமளும் இதை பண்ணி நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் நல்ல நல்ல நிலைமைக்கு போகணும்னு அவர் ஆசைப்பட்டார். உடனே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முனிவர், சக்திங்கிற முனிவர கைடன்ஸோட அவரோட சொல்படி என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுமோ அந்த வரலட்சுமி விரதத்துல பண்ணி அவர் அதை கடைபிடிச்சுன்னு வந்தார். அந்த நாட்டுல அதை அப்படியே வழி வழியா பண்ணிட்டு வரா. இதெல்லாம் தான் இந்த வரலட்சுமி விரதம் உண்டான கதைகள். இத்தனை சிறப்பு மிக்க இந்த வரலட்சுமி விரதத்துல அவாவா ஆத்துல பெரியவா சொல்லியிருக்கிற மாதிரி அவளுக்கு வரலட்சுமி விரத பண்டிகைகள் இருந்தா நன்னா அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாரும் லக்ஷ்மி நாராயணனுக்கு பாத்திரமாகணும்னு வேண்டிக்கிறேன்.